21 23 வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. 23ஆம் வாக்கியம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். இந்த வசனத்துக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான வாக்கியத்தின் மறைவில் இருக்கிற ஆவிக்குரிய கருத்துக்களை, ஆவிக்குரிய ரகசியத்தை, ஆவிக்குரிய மன வெளிச்சத்தை ஏற்படுத்தும் காரியங்களை இன்று இரவில் ஆண்டவர் நமக்கு பகுத்து போதிப்பாராக என்று உங்களுக்காக நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள தகப்பனே, எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 21ஆம் வசனத்திலே ஒரு தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறது: அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். 22ஆம் வாக்கியம் சொல்லுகிறது: காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. 33 சொல்லுகிறது: இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 23ஆம் வசனத்தை நேரடியாக சொன்னால், இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் இது யாக்கோபினுடைய சிறப்பா? இந்த வார்த்தை ஏன் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டது? அதற்கு 2 ரகசியங்கள். ஒன்று, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பலனான கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஆகவே யாக்கோபுக்கு விரோதமான மாந்திரீகமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதற்கு என்ன காரணம்? 1ஆம் வசனம் 21 சொல்லுகிறது, ஆமென், யார் இருக்கிறா கூட? தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். 2, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இப்போ இந்த 23வது வசனத்தை ஒரு மனிதன் தனக்கு சொந்தப்படுத்தி பேச வேண்டுமானால் 21வது வசனமும் 22வது வசனமும் நமது ஜீவியத்தின் அனுபவமாயிருக்கணும், இல்லையா? 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த வசனத்தை நாம் உச்சரிக்க வேண்டுமானால், இதை நான் எனக்கு சொந்தப்படுத்தி பேச வேண்டுமானால் 21லும் 22லும் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்கள் எனது வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் இந்த 23வது வசனத்தை பேசிட்டு ஒரு காரியமும் இல்லை. பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே உடன்படிக்கப்பட்டு செல்லும் இடமெல்லாம் வெற்றி உண்டு என்று சொல்லுகிற ஒரு ஆழமான கருத்து உண்டு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து
சீனாய் வனாந்தரம் மட்டும் வரும் பொழுது சீனாய் மலையடி வாரத்தில் அந்த பகுதியில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிற நிலைக்கு அவர் கொண்டு வருகிறார். அந்த நாள் முதல் ஒரு உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்காக, அவர்களுக்கென்று ஆண்டவருடைய சமூகம் வந்து அவர்கள் நடுவில் தங்க அவர்களால் தேவ திட்டத்தின்படி உருவாக்கப்படுகிறது. தேவ திட்டத்தின்படி உருவாக்கப்படுகிறது. அதற்கு பின் எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி பயணிக்கிறதோ அங்கெல்லாம் பயங்கர வெற்றி, பயங்கர வெற்றி. ஒரு இடத்திலே யுத்தம் நடக்குமானால் இந்த உடன்படிக்கை பெட்டியை குடுகுடு குடுகுடுன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குமானால் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? யோர்தானை இரண்டாக்கினார்கள். எரிகோ கோட்டையை தரை மட்டமாக்கினார்கள். 31 ராஜாக்களை கானான் தேசத்திலே கீழ்ப்படுத்தினார்கள். இதெல்லாம் சரித்திரம். இதை அவர்கள் எல்லாருடைய மைண்ட்லையும் உடன்படிக்கை பற்றி வருமானால், உடன்படிக்கை பற்றி நம்முடன் இருக்குமானால் நிச்சயமாகவே மிகப்பெரிய வெற்றி உண்டு என்று சொல்லுகிற ஒரு எண்ணம், ஒரு ஆழமான சிந்தனை அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி தான் இந்த மனநிலையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த ஏலி என்று சொல்லுகிற நியாயாதிபதி வாழ்ந்த காலத்திலே, அதாவது சாமுவேல் சிறுவனாக பணிவிடை செய்து கொண்டிருக்கும் காலத்தில் அன்னைக்கு பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறாங்க. இப்போ அவர்களை நேரடியாக எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. இப்போ ஒரு வெற்றி வர வேண்டுமானால் ஆண்டவர் ஏதாவது செய்தாதான் முடியும். இப்போ ஒரு மேன்மை, ஒரு வெற்றி, ஒரு விடுதலை வர வேண்டுமானால் ஆண்டவர் ஏதாவது செய்தாதான் முடியும் என்று சொல்லுகிற மனநிலையில் எதை எடுத்துட்டு போயிடுறாங்க? உடன்படிக்கை பெட்டிய எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க போனா இவங்க எதிர்பார்த்தது மாதிரி ஒன்றும் என்ன செய்யல, நடக்கல. இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் நடக்கல. இவங்க நினைச்சது ஒண்ணு, அவங்களுக்கு நடந்தது ஒண்ணு. இப்ப ஒரே யோசனை, ஐயோ பைபிள் என்ன சொல்லி இருக்கு? உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்னு இருக்கே. இவர்கள் ஏன் தோத்திரம் இப்படி தோல்வியை சந்தித்தார்கள்? இந்த தோல்வி சந்திக்கப்படக்கூடாது. இந்த தோல்வி ஏன் எனது வாழ்க்கையில் வந்தது? உடன்படிக்கை பெட்டித்தான் என்னுடன் இருக்கிறதே, பின்ன ஏன் நான் தோற்று போனேன் என்று சொல்லுகிற பெரிய சந்தேகம் இவர்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அப்பதான் பின்னாட்கள் எல்லாம் புரிய முடிகிறது. பெட்டி மட்டுமல்ல, பெட்டியை சுமக்கிறவர்களும் அதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக என்ன அநியாயம் செய்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை சரியா கோயிலுக்கு போனா போறோம்னு மனநிலையில் வாழ்கிறார்கள். உங்க ஏரியாவில் எப்படின்னு எனக்கு தெரியல. தோத்தர் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போனா போதும். இப்ப பாருங்க, ஜனவரி மாசம் 31, டிசம்பர் மாதம் 31, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போய் எத்தனை நாள் தான் ஆச்சு? 20. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 25. 25 நாள் தான் ஆச்சு. அப்போ சில ஆட்களை எல்லாம் பார்த்துருக்கேன், போன ஜனவரி 1ஆம் தேதி கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படியே கிடுக்கிடுன்னு வந்து நவம்பர், டிசம்பர் 12 மாதங்கள் இருந்துச்சு. ஒரு நாளும் கோயிலுக்கே போனதில்லை. ஆனா மறுபடியும் அவனுக்கு ஒரு புத்துணர்வு உண்டாகும். எப்போ? 31ஆம் தேதி மறுபடியும் போகணும். 1ஆம் தேதி காலையில இந்த வருடத்திலே கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார்? இந்த கிளி காலு கொண்டு கிண்டி தோத்திரம் அந்த காடை எடுத்து கையில கொடுக்கிற மாதிரி தோத்திரம் போச்சு. வெப்பரையில் விபச்சாரம், ஞாயிற்று மேயில தோத்திரம் அநியாயம், ஆகஸ்ட்ல அக்கிரமம், நவம்பர்ல தோத்திரம் வேசித்தனம். இதெல்லாம் முடிச்சு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரும்போ கிளி என்ன எடுக்க போகுது? தோத்திரம் துண்டெடுக்க போகுது. கிளி துண்டெடுத்துட்டு நிமித்து பார்க்குமோ, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய் அப்படின்னு வந்துருது.
இப்போ பயங்கர சந்தோஷம். இந்த வருஷத்துல தோத்திர போஸ்ட்மேனை கண்டேன், இனி இந்த வருஷம் அவன் வரமாட்டான். இந்த மனுஷன் பாலுகாரனை கண்டேன், இனி அவன் வரமாட்டான். அப்ப அநேகருடைய மனநிலை தோத்திர இப்படி வாழ்ந்து வேத வசனத்தை சொந்தப்படுத்தினால் போதும். அப்படி அல்ல. ஆத்மீகம், தெய்வீகம் என்பதும் தேவ கிருபை என்பதும் அதற்கு தகுந்தாற்போல் ஜீவனம் பண்ணுகிறவர்களுக்குரியது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மாந்திரீகம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான பைபிள் என்ன யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இது யாருக்குரியது? இஸ்ரவேலாகவும் யாக்கோபாகவும் இருக்கிறவர்களுக்குரியது. இந்த வார்த்தை ஒருவன் சொல்லுவதற்கு எப்பொழுது தகுதி உள்ளவனாய் மாறுகிறான்? 21ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்தார். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மாத்திரமல்ல இவனுக்குள்ளும் தேவனுடைய பலன் இருந்தது. காண்டாமிருகத்திற்கு பலன் இவர்களுக்கும் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் அல்ல, என்னுடைய சித்தம் செய்கிறவனே தேவனுக்கு உகந்தவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழகா சொல்லிக் கொடுத்தார். அப்ப இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே வேத வாக்கியத்தை நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதம். நான் ஒன்று சொல்றேனே, இந்த ஏலியனுடைய காலங்களுக்கு பிறகு ஏறத்தாழ சில வருடங்கள், சில நாட்கள் பெலிஸ்தியர்களுடைய தேசத்திலே உடன்படிக்கப்பட்டு இருக்கு. அப்புறமா அதை திருப்பி கொண்டு வராக 20 ஆண்டுகள் அபினதாபனுடைய வீட்டில் இருக்கு. அந்த அபினதாபனுடைய வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வருகிற வழியில் ஏற்பட்ட தடங்கல்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஊசா இறந்து போகிற செய்தி. உடனே தற்காலிகமாக இந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் வைக்கிறார்கள். அந்த பெட்டி 3 மாதங்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறது? ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் இருக்கிறது. 20 வருஷங்கள் அபினதாபனுடைய வீட்டில், 3 மாதங்கள் ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில். 20 வருடங்கள் எந்த வீட்டில் இருந்ததோ அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் 3 மாதங்கள் ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் இருந்த பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். உணர்ந்தார்கள். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அதுதான் பார்க்கிறவர்களுடைய பார்வையில் தான் வெளிப்படுகிறவர்களுடைய வெளிப்படுதல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். அதுதான், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம எந்த அளவிற்கு தேவ கிருபையை பார்க்கிறோம். இயேசுவால தலைவலியத்தான் சுகமாக்க முடியும்னு நீங்க நினைச்சா கேன்சர் சுகமாகாது. இயேசுவால கேன்சரையும் சுகமாக்க முடியும்னு நீங்க நினைச்சா அது சுகமாகும். அவரை சுகமாக்க பயிர்வதும் அவர் எதை சுகமாக்குகிறார் என்பதையும் அவருடைய அளவல்ல, என்னுடைய விசுவாச அளவு எனக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. அதனாலதான் ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்னைக்கு ராத்திரி நம்முடைய பலன் வர்த்திக்கிற ஒரு இரவாய் மாறணும். நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கிற ஒரு இரவாய் மாறணும். பாஸ்டர் நல்லா பேசினார் அப்படின்னு நீங்க யாரும் எனக்கு மார்க் ஒன்றும் போடண்டா. நான் நல்லா பேசுவேன்னு எனக்கும் தெரியும். அதனால நீங்க மார்க் தந்தாலும் தராட்டாலும் தோத்த நாளைக்கு ராத்திரி நான் தான் வருவேன். இயேசு வராம இருந்தா நம்ம மூக்குல பஞ்சு சொருவாகவே இருந்தா. அப்ப நம்ம இன்னைக்கு ராத்திரி வேளை நாம் தெளிவாய் வசனத்தை படிக்க போகிறோம். ஜோர ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, அண்டி ஆபீஸ்ல தள்ளின போலே இருக்கு. நல்லா அடிங்கடே. கொள்ளலாம். சரி, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ வசனத்தை 22ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நம்ம வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இப்ப இன்னொரு வசனத்தை படிங்க. 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை, அதுக்கு அடுத்த பேஜ் தான், அதே பேஜில் தான் வலது பக்கம் இருக்கு. 8ஆம் வாக்கியம் படிப்போம் எல்லாரும் சேர்ந்து. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி
அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆண்டவரே, இந்த இரவிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்திலே தேவ ஜனங்களுக்கு பலன் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இவர்களுக்கு பலன் உண்டு, இவர்களுக்கு பலன் உண்டு. இந்த பகுதியில் என்னாகமத்தின் புத்தகத்தை எழுதினவர் மோசே. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வெளிப்படையா எழுதுகிறார். ஐயா, இவர்கள் பலகீனர்கள் அல்ல, இவர்களுக்கு பலன் உண்டு. அவர் அழகா எழுதி வச்சிருக்கிறார். மோசே பயங்கரமான தீர்க்கதரிசி, பயங்கரமான தீர்க்கதரிசி, தேவனை முகமுகமாய் தரிசித்து உசுரோடே வந்தவர், ஒரு சிநேகிதனை போல தெய்வத்தோடு பேசினவர், ஆண்டவருடைய சித்தத்தை நேரடியாக அறிந்தவர், நேரடியாய் வெளிப்படுத்தின ஒரு மனுஷன். தெய்வ ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார், எப்பா, தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை சேவிக்கிற, தெய்வ சித்தத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற தெய்வ ஜனங்களை விசாரமா நினைக்கண்டா, அவர்களுக்கு தெய்வ பலன் உண்டு. அல்லேலூயா. அவர்களுக்கு பலன் உண்டு. சில நேரத்தில் நம்ம பலன் உள்ளவர்கள் என்று நம்மவே நம்ப மாட்டோம், தெரியுமா? இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, இல்லப்பா உங்களுள்ள தேவ கிருபை இருக்கு அப்படி சொன்னா, சே அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ளையம்பா. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு. யார் கூப்பிட்டா? பஞ்சாயத்து பிரசிடண்டா? ஆண்டவர் கூப்பிட்ட. கர்த்தர் அவனை நோக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படிங்கிறார். உடனே இவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என் கூட இருந்தால் எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் குடும்பம் சின்னது, என் கோத்திரம் சின்னது, என் குடும்பத்தில் நான் சின்னவேன்ற. ஆண்டவர் சொல்றார் நீ பராக்கிரமசாலின், இவர் சொல்லுதார் நடக்க காரியம் இல்லைன்னு. அப்ப சில நேரங்களிலே நமக்கு தெரியல, நமக்கு தெரியல, நம்ம ஜெபத்தின் சிறப்பு நமக்கு தெரியல, நம்முடைய ஆராதனையின் சிறப்பு நமக்கு தெரியல. அதுதான் நமக்கு பெரிய தோல்வி. என்னுடைய உபவாசத்தின் வல்லமை எனக்கு தெரியல, இன்னும் நான் என்னை பலனீனனாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கு சொல்லுகிறார் மோசே, இஸ்ரவேல் மக்களை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அவர்களுக்குள்ளே பலன் உண்டு. அது சாதாரண பலன் அல்ல, அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம யூடியூப்ல ஒரு தற்செயலாக ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். அது காட்டு மிருகங்களுக்கு அடுத்த காரியம். நிறைய மிருகங்களுடைய பலனை குறித்து ஒன்றெண்டா அவைகள் செய்த சில சாகசகங்களை எடுத்து போட்டாக. அதுல திடீர்னு பார்த்த ஒரு காண்டா மிருகம். இந்த காண்டா மிருகம் தன்னுடைய குட்டியோடு ரோட்டை கிடக்குது. அப்ப அங்கிருந்து ஒரு மகேந்திரா உன்னுடைய பிக்கப் ஒரு வண்டி இருக்குல்ல, ஃபுல் லோடோட என்ன பண்ணுது, தோத்துறோம், அந்த ரோட்ல வருது. நான் நினைக்கிறேன் அதுல எனக்கு சவுண்டு கேட்கல, அவன் ஹார்ன் அடிச்சிருப்பானா இருக்கலாம். குட்டியோட போயிட்டு இருந்த காண்டாமிருகம் நேர திரும்பி, தோத்தர் ஒரு பிக்கப் வண்டி பார்த்துக்கிடுங்க, இந்த மகேந்திராவுக்கு இருக்கும்ல, அது மாதிரி லோடு வண்டி ஒன்று நேர திரும்பிச்சு. நேர திரும்பி அந்த வண்டியினுடைய ஃப்ரண்டில் கொண்டு கொம்ப அந்த முகத்தை கொடுத்துட்டு வண்டியை ஒரு தள்ளிச்சு பாரு. நான் நினைச்சேன் ஒருவேளை ஹார்ன் அடிச்சிருப்பானா இருக்கும் காண்டாமிருகம், அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த். நான் யூடியூப்ல பார்த்தேன், நீங்க பார்த்து அதை உள்ள பார்க்க முடியும். அது வண்டின்னு பார்க்கல, தான் பிள்ளைக்கு ரோட்டை கடந்துட்டு இருக்குது. இப்ப அது ஒருவேளை ஹார்ன் அடிச்சிருப்பான், ஏன்னா நமக்கு வேற கொஞ்சம் தள்ளித்தான் நிக்கிறான். அவன் அந்த காண்டாமிருகத்தை இவன் கடுப்பேத்தி இருக்கணும். நேரம் வந்துச்சு, நேரம் முட்டி அப்படியே எல்லாம் சாப்பி உள்ள போயிட்டு தோத்துறா. அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டுட்டு இது திரும்பி போகுது. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், பரவாயில்லையே, இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் காண்டாமிருகத்தை கத்த ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து பரிசுத்த வேதம் ஏன் சொல்லுது? பைரியம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வந்த உடனே, ஒரு ஆபத்து வரும் என்ற உடனே அது எடுத்து நிக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் இஸ்ரவேல் மக்களுக்கு யாக்கோபு என்று சொல்லுகிற சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெயர். ஐயா, என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகள் பலகீனர்கள் அல்ல,
அவர்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அது எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்திற்கொத்த பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. இந்த பலத்தை 3 விதமாய் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம ராத்திரி படிக்க போகிற காரியம், ஒரு தேவனுடைய பிள்ளையின் பலன் எது, ஒரு தேவ பிள்ளையினுடைய பலன் எது அப்படின்னு நம்ம இன்னைக்கு ராத்திரியில படிக்க போகிறோம். சில நேரத்தில் நம்மை பலகீனர்களா பார்க்கிறோம். நம்மோடு இருக்கிற சிலரை பலகீனர்களா பார்க்கிறோம். உண்மையிலேயே நான் பலவான் தானா? ரட்சிக்கப்பட்ட என் வாழ்வில் தேவ பலன் இருக்கிறதா? இதை இன்றைக்கு ராத்திரி வேளை கவனமாய் கேட்டு நம்மை நாம் யார் என்று சிந்தித்து புறப்படுவோம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொன்னா நல்லா இருக்கும்ல? வெரி குட். கர்த்தர் மகிமைப்படட்டும். தேவன் நம்மளே பார்க்கிற இந்த பலன் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு சொல்லவா? ஆமென். எது தேவ பிள்ளையின் பலன்? எது தேவ பிள்ளையின் பலன்? அதுதான் இன்னைக்கு செய்தி. இப்போ 3 விதமான பலனை குறித்து சொல்றேன். இப்போ உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தினுடைய தோத்திரம் 7வது வசனத்தை கொண்டு கவனிங்க. மோசே மரிக்கிற போது, எல்லாரும் சேர்ந்து படிங்க, 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண் என்ன செய்யலையா? இருள் அடையல். அவருடைய பலன் குறையவும் இல்லை. அப்போ இவர் யார்? இஸ்ரவேலன். இவருக்கு ஒரு பலன் இருந்திருக்கிறது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? குறையாத பலன். என்ன எழுதிக்கலாம்? குறைவில்லாத பலன். தேவன் நம்மை பலவான்களாக வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட பலன்? குறைவில்லாத பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலர் வாலிபத்திலே விசுவாசத்திலே நல்ல திடனா இருப்பாங்க. வாலிபத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடனா இருப்பாங்க. ஆனா முதுமை என்று வரும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டரையா இனி எல்லாம் பிள்ளைகள் செய்யட்டும், இனி எங்களால முடியாது என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பலன் மாம்சத்தை சார்ந்ததல்ல. வயது போக 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 நம்முடைய பலன் குன்றி விடுவதற்கு நம்முடைய கிரியை, நம்முடைய பலன், நம்முடைய விசுவாசம் மாம்சத்தை சார்ந்ததல்ல. மாம்சத்தை சார்ந்த பலனாய் இருக்குமானால் வயது போக 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 நம்முடைய பலன், விசுவாச பலன் குன்றிவிடும். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல என்று படிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை இந்த உலகத்தில் யாராகத்தான் வைத்திருக்கிறார்? பலகீனர்களாக அல்ல, பலவான்களாகத்தான் வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட பலன்? குறைவில்லாத பலன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, குறைவில்லாத பலன். இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தைகளை கேட்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் சில சொல்லுவாங்க, பாஸ்டரையா நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் இன்னும் நல்ல ஸ்ட்ரெங்தா இருந்தேன், இப்பொழுது ஆரம்ப காலங்களில் இருந்த அந்த பலன் உள்ள மாதிரி எனக்கு தெரியல, நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்பா. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அது நீங்கள் சோர்ந்து போனதல்ல, அந்த தேவ பலனை பலப்படுத்திக் கொள்ள தவறிவிட்டீர்கள், அப்டேட் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய கைகளிலே ஆண்ட்ராய்டு போன் இருக்குது இல்லைங்களா? ஆண்ட்ராய்டு போன் இருக்குது. ஒரே போன் தான், சில நேரங்களில் அப்டேட்டிங் கேட்குது. அதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்வீங்க? அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னொரு வேர்டு சொல்வீங்களா நீங்க? புரியலமா? இன்னும் சத்தமா என்ன சொல்ல? புதுசா அதனுடைய வெர்ஷன் மாறும் இல்ல, அப்ப டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்குவாங்க. அதுதான் சரியான வார்த்தை தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கிறது, என்னுடைய போன் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி, அடிக்கடி ஜாம் ஆகிற மாதிரி, இந்த சில விசுவாசிகளை மாதிரி திடீர்னு நல்லா வருவாங்க, டப்புன்னு 2 வாரம் வரமாட்டாங்க, இந்த ஜாம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு தம்பி
என்னுடைய மொபைலை வாங்கி ஒன்று பார்க்குறேன்னு சொல்லி நியூ வெர்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி அதை அப்டேட் பண்ணார். ஒரே பொருள் தாம்னே அவர் அப்டேட் பண்ணார். இது பயங்கர உற்சாகமாயிட்டு. நேற்றைக்கு வரையும் நொண்டி நடந்த மாதிரி இருந்த இந்த மொபைல் இன்னைக்கு தோட்ட பொறுக்கல்ல. அப்பந்தான் நினைச்சேன், அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலகீனப்படுவதற்கு காரணம் பலன் குன்றினது அல்ல, அப்டேஷன் இல்லாம போனது. ஐ மீன் அப்டேட் பண்ண தவறிவிட்டார்கள். சபையில ஒவ்வொரு காலங்களிலும் உபவாச ஜெபங்கள், ஆராதனைகள், காத்திருப்பு கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், முழியரவு ஜெபங்கள், தரிசன பெருவிழாக்கள், இப்படி ஜெபங்கள் எல்லாம் ஏன் வைக்கிறார்கள்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்று அப்டேட் பண்ணி கொள்வதற்கு, ஒன்று கூட அப்டேட் பண்ணி கொள்வதற்கு. நாங்க கூட பாருங்க, நாங்களும் கன்வென்ஷன் எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே ஊரெல்லாம் சுத்தி சுத்தி ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு வாரோம். நாங்களும் மனிதர்கள் தானே, எங்களுக்கு சோர்வுகள் வரும் அல்லவா, எங்களுக்கும் பலகீனங்கள் வரும் அல்லவா. நாங்க என்ன செய்கிறோம், ஒரு மாதங்களிலே குறிப்பிட்ட நாட்கள் தனித்து தேவனோடு அமர்வதற்கு நேரம் செலவழிக்கிறோம். ஒவ்வொரு வருஷங்களிலும் தேவனோடு அமர்ந்து தனித்து அமர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி காத்திருந்து உலகத்தை விட்டு எங்களை தனிமைப்படுத்தி தேவனோடு இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு அப்டேட். அது காரணம் என்ன? குறைவில்லாத பலன் நமக்கு வேண்டுமானால் அப்டேட் பண்ண தவறிவிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அருமை. சில தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆவியில இருப்பாங்க, நல்ல ஜெபத்தில் இருப்பாங்க, நல்ல தேவ சமூகத்தில் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தனிமையாக தேவனோடு அவர்களுக்கு என்ன இருக்கும்? ஜெபத்திலே வேத வசனத்திலே உறவுகள் இருக்கும். அவங்க எப்பொழுதுமே தி ஸ்பிரிங் மாதிரி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு தங்களை அர்ப்பணித்து புதுப்பித்துக் கொண்டு வேண்டாதவைகளை உணர்த்தப்படுகிறவைகளை விட்டு தேவ கிருபையில வரும் பொழுது, இன்றைக்கு ராத்திரி வேளை உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மோசே மாதிரி நீங்களும் நானும் இருக்க முடியும். குறைவில்லாத பலன். எப்படிப்பட்ட பலன்? குறைவில்லாத பலன். அப்ப இந்த 3வது நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கு சொல்றேன், உங்களில் எத்தனை பேர் இந்த குறைவில்லாத பலனை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டு ஓடுவதற்கு நீங்க பெரிய பிரயாசப்படுகிறீர்கள், விரும்புகிறீர்கள்? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழகு தங்கங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரா? பாருங்க, இது இந்த 3 நாள் கன்வென்ஷன்ல மட்டும் முடிச்சிடப்படாது. அடுத்த வாரம் சனிக்கிழமை ராத்திரி காத்திருப்பு கூட்டம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆயிரணும். சரியா? பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் நாமேன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது காலேபுக்கு 45 வயது. இவர்கள் 40 வருஷங்கள் பயணிக்கிறார்கள். இப்போ காலேபுக்கு 85 வயது. அவர் சொல்றார், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் என்னில் இருக்கிறது அப்படிங்கிறார். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிலும் அதைத்தான் அப்பா எதிர்பார்க்கிறார். 20 வருஷங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தாலும் 60 வருஷங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளில், தேவ கிருபையில் வந்த அந்த நாளில் என்னில் எந்த பலன் இருந்ததோ அது குறைவில்லாமல் இருக்கும்படி என் தேவன் உங்களில் ஆசைப்படுகிறார். சரியா? உண்மையிலேயே இந்த 3வது நாள் இரவிலே கர்த்தர் நம்முடைய பலனை ஒன்று கூட தட்டி எழுப்ப அப்பா கிருபை தருவார். சரியா? இது நான் வந்ததுனால அல்ல, உங்களை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் அது. ஏன் தெரியுமா? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், சவால்கள், இதெல்லாம் நமக்கு வருது. பாத்தீங்களா? இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தனியா பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது விசேஷ பிரசங்கியார் உங்க கூட இருக்கிறாரா? இல்லை. பாட்டு வாத்தியார் உங்க கூட இருக்கிறாரா? அவரும் இல்லை. சபா பாஸ்டர் உங்க கூட இருக்கிறாரா? இல்லை. நீங்க தான் தனித்து தான் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ நாங்கள் எல்லாம் உங்க கூட இருக்கிறது பலனாய் இருந்தாலும் முதலாவது பலன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படுகிறது இல்லையா? குடும்பத்திலே,
வேலை செய்கிற இடத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள், இவைகள் எல்லாம் வரும் பொழுது நீங்க தனியாய் நின்று அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால், மோசேயினுடைய கைகளில் ஒரு பரிசுத்த கோல் இருந்தது போல தேவ கிருபை என்று சொல்கிற கோலை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்வீர்களானால் எந்த எதிர்ப்புகளையும் தனிநபர் வாழ்விலே நீங்க சந்திக்க தேவன் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆலயத்தில் வரும் பொழுது உள்ள ஆர்ப்பாட்டம் அல்ல, ஆராதனை நடக்கும் பொழுது ஏற்படுகிற ஆர்ப்பாட்டம் அல்ல, சத்தமிடும் பொழுது வருகிற ஆர்ப்பாட்டங்கள் அல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு உள்ள உறவுதான் உங்களுடைய ஸ்ட்ரெங்த். இன்னைக்கு ராத்திரியில அதுதான் நம்ம படிக்க போறோம். ஒன்று, குறைவில்லாத பலன். சொல்லுங்க இந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க, குறைவில்லாத பலன். உங்களுக்கு போர் அடிக்குதா? போர் அடிக்குதா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து உபாகம் 33ஆம் அதிகாரத்தை எடுங்க. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை ஒன்று பார்க்கலாமா? இருக்கா இல்லையா? அதுல என்ன இருக்கு? உபாகமத்தின் புத்தகம் தப்பாவா இருக்கு? அப்ப நான் தப்பா எழுதிட்டு வந்தேன்னு பார்த்துக்கிடுங்க. அப்ப மறுபடியும் வருவோம். இப்ப நேரம் என்ன? 23ஆம் அதிகாரம் என்ன சார்? எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனமா ஒன்று பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேயும் இல்லை. அப்ப நான் ஒரு வார்த்தை ஒரு கணம் இல்லைங்க. ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இல்லை, வேற ஏதோ ஒரு வசனத்தை நான் படிச்சிருக்கேன். அது உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற பலனை குறித்து சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு பலன் என்ன தெரியுமா? எல்லா பலகீனங்களையும் எத்தனை வசனம் மக்களே? உபாகமம் 33:25 சரிதானோ? அப்ப நான் தப்பாவா தேடனே? ஒன்னு படி பாப்பேன். நான் பாத்தியா? ஒரு நிமிஷம் மக்களே. இப்போ உபாகமத்தின் புத்தகம் 33:25 தானே? அப்ப சரியா தான் எழுதி இருக்கேன். நிறைய நேரம் இப்படிதான் பாத்துக்க. நடக்குது ஒண்ணு, சொல்லியது ஒண்ணு. சிலர் இப்ப நீ படி. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக என்றான். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. அவ்வளவுதான். எவ்வளவு அழகான வார்த்தை. நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். மக்களை நில்லு. நான் ஒருத்தர் உபாகமம் தானே, ஏன்னா பைபிள்ல இல்லையோடி உன்னை தேடி பார்க்கட்டேன்னா சோத்திரன் பார்த்து தான் எழுதிட்டு வந்தேன். இருந்தாலும் காணாம போயிருக்கு. அப்ப நான் வேற எங்கேயும் எடுத்திருக்கேன். சோத்திரம் சுவாமி. கரெக்ட். உபாகமத்தில் தேடின வழங்கையும் எண்ணாகமத்தில் தேடினா. இரும்பும் வெண்கலமும் உன் பாத ரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்றார். ஐயா, இந்த இரும்பும் வெண்கலமும் நம்ம காலுக்கு கீழ் இருக்கிறதுன்னா என்ன? காலுக்கு கீழ் இருக்கும் என்றால் என்ன? இந்த பாருங்க, நம்ம இஸ்ரவேல் மக்கள் அதிகமான காலங்கள் சிறைப்பட்டு கிடந்த இடம் பைபிள் சொல்லுது. அவை பாபிலோனிலே சிறைப்பட்டார்கள். அப்படித்தானே? 2 எகிப்திலும் சிறைப்பட்டு போனார்கள். இவங்க அடிமைகளா இருந்த 2 இடம், ஒன்று பாபிலோன், இன்னொன்று எகிப்து. பைபிள் சொல்லுது பாபிலோன் வெண்கல கதவுகள், எகிப்து என்பது இருப்பு தாழ்பால்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, தேவ பலன் உங்களுக்கு காணப்படும். ஒரு காலத்துல நீங்க பாபிலோனுக்கு அடிமைகளா இருந்தீங்க, எகிப்திற்கு அடிமைகளா இருந்தீங்க. ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன்னை என் பலத்தினால் இடைகட்டுவேன். அன்றைக்கு நீங்கள் எவைகளில் அடிமைகளாக இருந்தீர்களோ அவைகளை உங்கள் கால்களுக்கு கீழ்ப்படுத்துவேன். உங்களை அடிமைப்படுத்தினவர்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுத்துகிற பலன் இது. ஒரு காலத்துல
என் குடும்பத்தை எகிப்து கீழ்ப்படுத்தி வச்சிருந்துச்சு. ஒரு காலத்துல பாபிலோன் என் குடும்பத்தை கீழ்ப்படுத்தி வைத்திருந்துச்சு. எங்கள் பிதாக்கள் பாபிலோனிலே அடிமையா இருந்தாங்க. எங்க பிதாக்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. ஆனா என் தேவன் என்னை பலப்படுத்தின பொழுது என் பிதாக்களை அடிமைப்படுத்தினது இப்பொழுது எனக்கு அடிமையாய் இருக்கிறது. என் பிதாக்களை அடிமைப்படுத்தினது இப்பொழுது என் கால்களுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வந்தார். காரணம், அன்றைக்கு நான் பலகீனன், இன்றைக்கோ எனக்கு காண்டாமிருகத்திற்கொத்த பலன் உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல, எவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல. தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ மக்களுக்கு சொல்லுகிறேன், பாஸ்டர், என்றைக்கும் அடிமைத்தனமா, என்றைக்கும் தலைகுனிவா, என்றைக்கும் அவமானமா, என்றைக்கும் நான் கீழ்பட்டுத்தான் போக வேண்டுமா, என்றைக்கும் சத்துரு என்னை தலை உயர்த்தித்தான் பார்ப்பானா, என்றைக்கும் என் சத்துருவுக்கு முன்பதாய் நான் கூனி குறுக வேண்டுமா, எனக்கு ஒரு மேற்படுகிற ஒரு அனுபவம் இல்லையா என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், என் தேவன் கீழ்ப்படுத்துகிற ஒரு பலனை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் என் ஜனங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களை லைட்டை பார்த்து நல்லா இருக்கலான்னு ஒன்று கேளுங்க பார்ப்போம். நல்லா இருக்கலான்னு, உயிரோட இருக்கலான்னு இல்ல, நல்லா இருக்கலான்னு, நல்லா இருக்கலான். ஆமீன். அப்போ கர்த்தர் இந்த பலனை தருவாராக, இந்த பலனை தருவாரா. இந்த மூணாவது நாள் கன்வென்ஷன்ல ஆண்டவர் தேவ பிள்ளைகளில் எதிர்பார்க்கிற ஒன்று, முதலாவது குறைவில்லாத பலன். எத்தனை வயதானாலும் இந்த பலன் என்ன செய்யப்படாது, குறையப்படாது. இரண்டாவது, எவ்வளவு சத்துருக்களையும் கீழ்ப்படுத்துகிற பலன், சத்துருக்களை கீழ்ப்படுத்துகிற பலன். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே தெய்வ மக்கள் ஸ்தோத்திரத்தோட கேட்கணும். அப்போ பேதுரு பேசின பொழுது ஆவியானவர் குறுக்கிட்டார் பார்த்தீங்களா, இந்த ஆராதனை நேரத்திலேயே அந்த தேவ பலன் உங்களுக்குள்ள இருந்து வர்த்திப்பதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஒவ்வொரு நாள் ஆராதனையில நான் வரும்பொழுது தேவ பலன் எனக்கு இறங்கி வருகிறது. ஆமென், தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலர் காலத்துல ஒரு முறை இறங்கிற்று அப்படின்னு இருக்கும். அதுக்கு பிறகெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூடி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் பலன் அடைந்தார்கள் இருக்கும். அப்ப வரும் பொழுதெல்லாம் மேல பார்த்துட்டு இருக்கப்படாது, உங்களுக்குள்ள அந்த பலன் இருக்கு. ஆராதிக்க ஆராதிக்க அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. பலப்பட பலப்பட அது இன்னும் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். பாட பாட இன்னும் பலப்படும். அதனாலதான் அவையில நிரம்பி ஆராதிங்க, துதிங்க, ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றது. புரியுதா? ஒரு நாள் இறங்குச்சு, அப்புறம் பலப்பட்டுக்கிட்டாங்க. அல்லேலூயா. இந்த பாபா என்ன சொல்ல, உங்க கண்ணுக்கு முன்ன தென்னை மரம்னு தெரியுது, பூதாவர் அப்பர்லாச்சு விட்டு இருக்கு எழுத. ஏன்னா இந்த தென்னை மரத்தை ஒண்ணும் நம்ம மனசுல நினைச்சுக்கிடுங்களேன். இந்த தென்னை மரத்துல என்னெல்லாம் இருக்கு, இவ்வளவு பெரிய தடி இருக்கா, அப்புறம் பாவி மட்டை இருக்கா, மட்டை மட்டை ஓலை இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளா, அவ்வளவு பேர் என்ன உள்ள இன்னொன்னு வலை மாதிரி இருக்குமேக்கா, அது என்னது, சில்லாட்டை. சும்மா சொல்லணே, வாயை திறந்து ஏன் குறுகுறுன்னு பாக்குற என்ன, தோத்திரம். இப்படி நிறைய பொருள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒத்த தேங்காய் எடுத்து புதைச்சு வச்சே தெரியுமா? இன்னைக்கு பார்க்கிற இந்த பெரிய தடி, இன்னைக்கு பார்க்கிற நூற்றுக்கணக்கான ஓலை, ஆயிரக்கணக்கான தேங்காய், அந்த அரிப்பு போல அந்த சில்லாட்டை, அந்த கொதும்பாக்கா, கொதும்பு, வேற என்ன வரும் அதுல, பாளையா. நீங்க எல்லாம் அமெரிக்கா காரியங்களா? என் வாயிலிருந்து அரப்பு அங்கே இருக்கா பாரு, பெருக்கி வச்சுட்டு. நான் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருந்து பேசிட்டு இருக்கேன். பார்க்கல, தென்னையை கண்டுட்டு இல்லை இல்லையா? சரி, கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க அப்பா. சோதரம் சோதரம். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த ஒத்த தேங்காயிலும் தானே. அந்த தேங்காவை கொண்டு உள்ள வச்சப்போ இந்த பெரிய மரத்தையும் சேர்த்து தான் கொண்டு வச்சிய, நூற்றுக்கணக்கான ஓலையும் சேர்த்து தான் கொண்டு வச்சிய.
ஆனா பாக்குறதுக்கு ஒத்த தேங்காய் மாதிரி தான் இருந்துச்சு. காலம் வந்தப்போ அது பெரிய தடியை வெளியே கொண்டு வந்துருச்சு. காலம் வந்தப்போ ஆயிரக்கணக்கான ஓலைகளை வெளியே கொண்டு வந்துருச்சு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேங்காய் அதிலிருந்து வெளியே வந்துச்சு. இதெல்லாம் அதுக்குள்ள மட்டும்தானே இருக்கு. உங்கள் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின பொழுது, உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தும் பொழுது இந்த தேங்காய் மாதிரி தான். அதுக்கு மேல என்னைக்கு கொண்டு யாரும் மட்டையும் ஓலையும் கொண்டு சொருவ ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள அது காலப்போக்கில் வளர 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 தேவ கிருபை அவங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. சில ஆட்களுக்கு போதாம ஒரு வேலை இறங்குகிறது இறங்குனது போறோம், இனி இறங்குனதை ஒண்ணு வெளியேடு. இதை சொன்னா ஒரு மாதிரி தலை குனிஞ்சாச்சு, வெக்க வந்துடுது பிள்ளைகளுக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்க அப்போ, என்னவோ கழியல ஒரு சொல்லுங்க. மத்திய ராத்திரி சாப்பாடு இருக்காமா, இன்னும் சோறு இருக்கு தருவணுமா, இன்னும் சவுண்டா சொல்லுங்க. இவ்வளவு மோசமா நீங்க, இன்னும் ஒரு தடவை கூட சொல்லுங்க அப்போ. கொஞ்சம் கூட மாற்றம் உண்டு. பே போகுது தோத்துறேன். சனி இல்லையா விடாது, இன்னும் சனி இல்லையா விடாது. கொஞ்சம் கூட இல்லையா சொல்லுங்க அப்போ. கொஞ்சம் மாற்றம் உண்டு. நாளை ஞாயிற்றுக்கிழமைனால வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் கூட ஒரு இல்லையா சொல்லுங்க அப்போ. ஏறத்தாழ விடுதலை வந்திருக்கு. வரட்டு பார்ப்போம். அப்ப கவனிங்க, தோத்தர் நமக்குள்ள தேவன் தந்திருக்கிற பலனை தோத்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, அனல் மூட்டி நீ என்ன செய், எழுப்பு. ஏன் தெரியுமா? தேவன் நம்மிடத்திலே குறைவில்லாத பலனை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படுத்துகிற பலன். மூணாவதாக யோசுவா 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. நான் ஒண்ணு பார்த்துக்கிட்டது எடை இருக்குதான்னு. 14ஆம் அதிகாரத்தில் வரும்போ 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒருத்தர் சத்தமா படிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. எல்லாரும் இப்ப சொல்லுங்க, அப்போ இருந்த பலன் இப்போ இருக்கிறது. என்ன மோசம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, அப்போ இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. அப்படியானால் நிலையான பலன். சிலருடைய வாழ்க்கையில நேற்று இருந்த பலன் இன்றைக்கு இல்ல. போன வருஷத்தில் இருந்த பலன் இந்த வருஷம் இல்ல. போன மாசம் வெளிநாட்டில் இருந்து 10,000 ரூபாய் வந்து இந்த மாசம் 8,000 தான் வந்து. போன மாசம் இருந்த உற்சாகம் இந்த மாசம் இல்ல. ஏன்? 2,000 ரூபாய்க்குள்ள குறை உண்டு. அப்போ பலத்துல என்ன இருக்கு? வேரியேஷன்ஸ் இருக்கு. தேவ கிருபையில வேரியேஷன்ஸ் இருக்கு அநேகருடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட பலன் தருகிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்திலே குறைவில்லாத பலனை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே கீழ்ப்படுத்தும் பலனை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே நிலையான பலனை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நானே சில சபைகளிலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷங்கள் சில சபை ஏறத்தாடு சில சபையில எல்லாம் 13 வருஷமா தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற சபைகள் உண்டு. ஆனா சில சபைகளுக்கு நம்ம போவோம், ஒரு சில வருஷங்கள் போயிட்டு போக மாட்டோம். ஏன்னு கேட்டா 2-3 நாள் போய் நம்ம படாத பாடுபட்டு அவங்களை கொண்டு ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு உட்கார வச்சுட்டு தொண்டையெல்லாம் பீசாகி நம்ம வீட்டுக்கு வருவோம். அடுத்த வருஷத்துல போனா போன வருஷத்துல இருந்ததை விட குழி தோண்டி படுத்திருப்பான். ஏன் இவ்வளவு போன வருஷத்துல சபையில ஒரு விடுதலை, ஆராதனையில விடுதலை, சுவாசத்துல ஒரு விடுதலை, ஜபஜீவியத்துல ஒரு விடுதலை, இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்களை தட்டி எழுப்பி விட்டா அதை தக்க வைத்துக் கொள்ள நிறைய பேருக்கு தெரியல. ஆமா, தக்க வைத்துக் கொள்வதில்லை. சில நேரங்களில் சில எழுப்புதல் ஆட்கள் வரும் பொழுது அந்த 3 நாளும் பயங்கர எழுப்புதலா இருக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை பார்த்தா கிடந்த இடத்திலையும் கிடந்தே இல்லையேன்னு தோணும். தோத்தரம் போன வாரம் போல சந்தோஷம் பொங்குதேன்னு சொல்லி இழுத்து அடிப்பான். இத தூரத்துல இருந்து பார்த்த உடனே பறந்துருவான் வார பாஸ்டர். அதுக்கு காரணம் என்ன? ஐயா, நேற்று இருந்த பலனை தக்க வைத்துக் கொள்ளணும்.
நேற்று இருந்த தேவ கிருபையை தக்க வைத்துக் கொள்ளணும். தக்க வைத்திருந்தால் அடுத்த நிலை எப்படி நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறி. சொல்லுது புரியுதா ஐயா? ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல இன்னும் கிருபை, இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷத்துல இன்னும் கிருபை, அடுத்த வருஷத்தை விட அடுத்த வருஷத்துல இன்னும் கிருபை. அதுதான் அவர் சொன்னார், காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் அப்படின்னு சொல்ற. இதுக்கு மேல சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்திருக்கணுமே. நீங்க ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமாச்சு, நீங்க ஆண்டவர் அறிஞ்ச 40 வருஷமாச்சு, அபிஷேகம் பெற்ற வருஷங்களாச்சு. இப்ப போதகர்களா மாறி இருக்க வேண்டிய நீங்க இன்னும் அம்மை யாராவது என் தலையில கை வச்சு எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறீங்களே. தோத்திரம். இப்படி இருந்தா போதுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே நிலையான பலனை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராத்திரியில இது ஒரு திறந்த வெளி கூட்டம்னு எனக்கு தெரியும். நம்முடைய தேசத்துல எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் இதை வெளிப்படையா பேசுறார். அநேக ஆலயங்களுக்கு செல்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த கூடுகைக்குள்ளே வராமல் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே செல்கிறது. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற பலன் குறைவில்லாத பலன். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பலன் கீழ்ப்படுத்துகிற பலன். தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற பலன் நிலையான பலன். அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்குள் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி மூணாவது ஒரு பலன், நாலாவதாக இன்னொரு பலனை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து. இப்ப வாசிங்க பார்க்கலாம். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்னை செயல்பட வைக்கிற பலன், என்னை செயல்பட வைக்கிற பலன். ஆவி வரும் பொழுது எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. ஆவி வரும் பொழுது எனக்காக நீங்க செயல்படுவீங்க. எங்க? சமாரியாவில், எங்க? யூதேயாவில், எங்க? பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ தேவனுடைய பலன் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது செயல்படாதவன் செயல்படுகிறவனாய் மாறிவிடுகிறான். செயல்படாத சகோதரன் செயல்படுகிறவனாய் மாறிவிடுகிறான். ஜெபிக்காத சகோதரன் ஜெபிக்கிறவனாய் மாறிவிடுகிறான். விசுவாசத்திலே செயல்படுத்தாத சகோதரன் செயல்படுத்துகிறவனா மாறிவிடுகிறான். எந்த மனிதனையும் பிரகாசிப்புகிற மெய்யான ஒளியாம் இயேசு அதையும் செய்து விடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பலனை குறித்து படித்தோம்? 4 பலன். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று என்னம்மா? குறைவில்லாத பலன். 2 என்னது? கீழ்ப்படுத்துகிற பலன். தேங்க்யூ. அடுத்து நிலையான பலன். 4 செயல்பட பண்ணும் பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அழகு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பலத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இந்த பலத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இன்னும் தேவன் உங்களிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். 4 காரியங்களை படிச்சோம். ஒருவன் நல்ல பலனுள்ள விசுவாசியானால் அவன் சபையில செயல்படுகிறவனா இருப்பான், தேசத்திலே செயல்படுகிறவனா இருப்பான். அந்த சபையில இவர்களால் அநேக ரட்சிக்கப்படுகிறவர்களா இருப்பாங்க. நிலையான ஒருவனாய் இருந்தால் அவனை அடிக்கடி போய் தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் வராது. இப்ப பாருங்களேன், நான் இந்த சில இடங்களுக்கு போகும் பொழுது சிலரை உற்சாகப்படுத்துவதற்கு 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு எல்லாம் தேவைப்படும். ஒரு 4 பாட்டு கழியும் வந்தா கொஞ்சம் பழைய பற்றம் சிலைட்டு போல சூடு பிடிக்கும். ஆனா சில சபைகள் அப்படி அல்ல. ஒரு 10 சோத்திரம் சொன்ன உடனே சபை ஆவியில நிரம்பி தேவனை ஆராதிக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வீட்டிலிருந்து வரும் பொழுதே கிருபையோடு அந்த பிள்ளைகள் வருவாங்க. அவங்கள கைத்தட்டுங்கன்னு சொல்ல வேணாம், ஆராதிங்கன்னு சொல்ல வேணாம், ஆவியில நிரம்புங்கன்னு சொல்ல வேண்டாம். பாட்டு லைட்டா இருக்கும், அடுத்த பாட்டு கொஞ்சம் கூட பாஸ்டா இருக்கும், கடைசி பாட்டு அந்த தூரம் இல்லாம ஓடும். வலிமை உண்டு 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 தோத்தரம். அப்படி போகும்போது சில ஆள் நினைக்கிறான் அப்பத்தான் சூடு பிடிக்கும். சூடு பிடிக்கிறதுக்கு ஸ்டவ் அடுப்புக்கு மேல இருந்தா போறாதா? எல்லாரும் வரும்போது ஒரு கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்து
அதை பின்னால கொளுத்தி வச்சுட்டு மேலே யாரும் இருந்தா போரும், பயங்கரமா சூடு பிடிக்கும். தெய்வ பிள்ளைகளுக்கு சூடு பிடிக்கிறது 3வது பாட்டு ஸ்பீடாவது கொண்டல்ல, ஆவியில தேவ கிருபையை தக்க வைக்கிறதுனால். ஆவியில தெய்வ கிருபையை தக்க வைக்கணும்னா வீட்டுல தனி ஜெபம் உண்டாகணும். ஆவியில தெய்வ கிருபை தக்க வைக்கணும்னு சொன்னா வீட்டுல வேதம் வாசிக்கணும். ஆவியில தெய்வ கிருபை தக்க வைக்கணும்னா ஆலயத்தில் ஆராதனை எல்லாம் வந்து தெய்வ சமூகத்திலிருந்து ஆவியில பலப்படணும். அப்போ 3வது பாட்டு முறுக்கி ஒண்ணும் பிடிக்க வேண்டாம், கீபோர்டே வேண்டாம். நீ பாருங்க, இந்த சபையில 49வது கன்வென்ஷன். அப்ப வருஷம் ஒண்ணு வச்சுதானே. அப்ப நமக்கு இது எத்தனாவது வருஷம் இருக்கு சபை தொடங்கி? ஏதேசம் 40-50 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த சபை தொடங்கின காலங்களில காத்திருப்பு கூட்டங்கள் எல்லாம் 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் நடக்கும். அப்ப உள்ள யாராவது இங்க உண்டோ? 30 வருஷங்களுக்கு முன்ன, 40 வருஷத்துக்கு முன்ன இந்த சபையில ஆராதிச்ச யாராவது உண்டுன்னா ஒண்ணு உங்க கைகளை உயர்த்த முடியுமா? தெரியல, சும்மா கேட்டு பார்த்து உண்டோ? ஆறு அம்மா இருக்கு இல்லையா? அன்னைக்கு இந்த கொட்டும் கிடையாது, கீபோர்டும் கிடையாது, சவுண்ட்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அமைத்தோத்தர் அன்னைக்கு ஆராதனை தொடங்கினா நிறுத்தணும்னா பாஸ்டர் மேசையில போட்டு படார் 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 அடிச்சா நிக்கும். இப்ப அப்படி இல்ல, அடிச்சா நிக்காது. ஆமே, அடிக்கல என்ன நிக்கும் இல்லையாப்பா? தோத்தரை சில இடங்களில் பார்க்கும்போ கீபோர்டு டண்டனக்கா 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 டக்கான்னு அடிக்கும்போ அவையில நிறைஞ்சு ஆராது. கீபோர்டு நிக்கும்போ ஆராதனை நிக்கும். அன்னைக்கு அப்படி இல்ல, நிறுத்ததுக்கு அடிச்சாக. இன்னைக்கு அப்படி இல்ல, தோத்திரம் நிக்காம இருக்கிறதுக்கு அடிக்கிறாங்க. அப்போ நம்ம மாறி இருக்கிறோமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மாறி இருக்கா? நம்ம ஆராதனை முறை மாறி இருக்கா? இன்னைக்கு ஏன் மனிதர்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறாங்க தெரியுமா? தன்னகத்தே பலன் இல்லாம போச்சு. புரியுதா? தனக்குள்ள தெய்வ கிருபை இல்லாம போச்சு. ஆராதனையில் வெளிப்படுது தெய்வ கிருபை, பிரசங்கத்தில் வெளிப்படுது தெய்வ கிருபை, சபையில் ஆராதிக்கும் வெளிப்படுது தெய்வ கிருபை. ஆனா தனியா ஜீவிதத்தில் வெளிப்படல தெய்வ கிருபை. அப்ப ஜீவிதத்தில் தெய்வ கிருபை வெளிப்பட்டா எந்த பிரச்சனைகளாலும் புல்லு போல ஜெயிக்க முடியும். அதுதானே ஆமை தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஆமை எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாதுன்றார்ல. என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார்? அதுக்கு காரணம் என்ன? தெய்வ கிருபை வெளியில இருந்து வந்ததுனால அல்ல, தெய்வ கிருபை தன்னகத்தை இருந்ததுனால, தெய்வ அபிஷேகம் தன்னகத்தை இருந்ததுனால எதிர்கொண்டார்கள். பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொண்டார்கள். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், பிரச்சனைகளை கொண்டு துவண்டு போகிறவன் அல்ல, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நிற்கிறவர் தலைமுறையை இந்த தேசத்திலே கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்பட்டார். ஹல்லேலூயா. சொல்ல சரிதானா வருது? அப்ப அப்படியானால் ஒரு ஆர்ப்பரிப்பா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். 85 வயசுல ஒரு மனுஷன் வந்து கேட்கிறார், மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை கீழ்ப்படுத்துவேன். உடனே மோசே ஆச்சரியப்பட கேட்கிறார், எப்படிடா, எப்படி ஒன்னால முடியும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வந்தோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வந்தோம். நீ பலகீனனா இருக்கான், 85 வயசு, இனி போய் மலை நாட்டை பிடிக்க முடியுமா? சொல்ற, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. சரீரத்தின் முதுமை அல்ல, எனக்குள்ள தேவன் தந்த கிருபையின் பலன். சரீரத்திலே முதுமை இருக்கலாம், விசுவாசத்திற்கு முதுமை இல்லை. தோத்திர தெய்வ கிருபைக்கு முதுமை இல்லை, அபிஷேகத்துக்கு முதுமை இல்லை. அன்றைக்கு ஆண்டவர் தந்த தெய்வ கிருபை என்னை இன்னும் நடத்துகிறது என்று ஒரு தேவ பிள்ளை சொல்லுவானால் இப்ப கரந்தட்டி கர்த்தரை ஒரு கணம் ஆராதிங்க பார்க்கலாம். தெய்வ கிருபையோடு, தெய்வ கிருபையோடு உடரபு சந்தலபரிபிக்கபா ஏகாரகடகசியால் நிறுத்த முடியாத ஆராதனைய. காரணம் என்ன? உள்ள கனல், உள்ள பலன், உள்ள அபிஷேகம், உள்ள தைரியம், உள்ள தரிசனம், உள்ள அழைப்பு, உள்ள தெய்வ கிருபை. அல்லேலூயா. எதுவும் சேதப்படுத்த முடியாது. காரணம் தேவனுடைய சத்தம் உள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ சொல்லுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி. நீங்க நல்லா பாடுறீங்க, சத்தம் உயர்த்தி பாடுங்க, கர்த்தர் மகிமைப்படுத்தும். காரிருள் போன்ற கச்சங்கள் வந்தோம், பாரினில் அவர் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் பாதையில் ஒளியார். நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நித்திய தேவனா சத்திய பரந்தார், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தார், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கைகளை தட்டி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் பாதையில் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து தேவனுடைய நிலையான என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சொல்ல முடியுமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. அப்படியே ஆவியில் நிரம்பி தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். அந்த உன்னதமே அவர் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், பச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், கிருபை. முன் சென்றாரே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே, துதித்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. இழந்து போன தேவ கிருபை வெளிப்படுகிற நாட்கள். காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார்
இந்த சத்தம் கேட்கிற இடங்களிலே தேவனுடைய வல்லமை இன்றைக்கு அச்சடி வெளிப்படுகிறது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி அபிஷேகம் தேவனுடைய பலப்படுத்த விரும்புகிறார், தேவனுடைய பலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய பலகீனங்கள் மாறப்போகிறது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே துதிக்க துதிக்க பலம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். நிறுத்த வேண்டாம், ஆராதனையை நிறுத்த வேண்டாம். துதிக்க துதிக்க சில பலகீனங்கள் மாறுகிறது. தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார், ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார். இந்த ராத்திரியிலே ஒரு தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரை தொடுகிறது. இயேசுவே சோர்ந்து போனவருக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை அவர் பெருகப்படுகிறார். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பாடுங்க, அந்நிய பாஷைகளை பாடுங்க. தேசத்தில் விடுதலை, தேவ கிருபை வெளிப்படுகிறது. இன்றைக்கு ராத்திரியிலே வாருவே இந்த இடம் அசைய இந்த இடம் அசைய இறங்கி வாருவே இந்த இடம் அசைய. ஆண்டவரே இந்த இடம் அசைய மகிமையே. அப்படியே அந்நிய பாஷையில் அவர்களிடம் தேவனை துதிங்க. மைதானத்தில் இருக்கிற தெய்வ மக்கள் கொஞ்ச நேர கர்த்தரை ஆராதிக்க போகிறார். நிலையான ஒரு தெய்வ பலன், நிலையான ஒரு தெய்வ பலன், நிலையான ஒரு தெய்வ பலன், கீழ்ப்படுத்துகிற ஒரு தெய்வ பலன், கீழ்ப்படுத்துகிற பலன், குறையாத ஒரு பலன், குறையாத ஒரு பலன், குறையாத ஒரு பலன், செயல்பட பண்ணுகிற பலன். உடரபோ சியாலபரிபி கபலப உரபலபோ சியந்தரபரிபி கலபல உடரபதுரிபி சப்தரபரிபி கரபலபதுர. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிலும் ஆண்டவர் இந்த பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிலும் ஆண்டவர் இந்த பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த இரவிலே ஆண்டவர் இந்த இரவில் தெளிவாய் சொல்லுகிறார், என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒருவரும் பலகீனர்களாய் வாழ்வதை, பலகீனர்களாய் இருப்பதை
கீழ்ப்பட்டவர்களாய் இருப்பதை நான் விரும்பல, கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருப்பதை நான் விரும்புகிறேன். ஓ ரமசந்தர் அறிவிக்கமா இன்னும் தேவை கிருபை தாருமே. உங்க வலது கருத்தை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, ஐயா இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் எங்க கூட பேசி இருக்கிறேன். இந்த கன்வென்ஷன் முடியும் நாட்களில் இன்னும் ஒரு பலத்தோட நான் கிளம்பணும் ஆண்டவரே. 2025 வருஷத்தில் ஆண்டவர் இன்னும் ஏதோ ஒன்று எனக்கு என் வாழ்வில் என்னை கொண்டு செய்ய நீர் விரும்புகிறீர். எனக்கு இன்னுமுடைய கிருபை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இன்னும் தேவை கிருபை தாரும். அந்த வார்த்தையை ஒரு முறை கூட, இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னுமுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவர், இன்னுமுடைய கிருபை எனக்கு வேணும். இந்த இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் மேல் கிருபையாக இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் இன்னும் கிருபை தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நேரம் சரியாக 9 மணி, சரியாக 9 மணி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் செய்தியை முடிக்கணும். நான் செய்தி என்ன செய்யணும்? கிளம்புவோமா கிளம்புவோமான்றேன். நேற்றுக்கு எத்தனை மணிக்கு முடிஞ்சுப்பா? 9 மணிக்கு செய்தி முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? கரெக்டாக முடிச்சிருக்கு. ஆமாம், நாளைக்கு எது ஒரு தேவ பிள்ளையின் பலன் அப்படிங்கிறது நம்ம படிச்சு நாளைக்கு இன்னைக்கு முடிகிறதுலேருந்து அரை மணி நேரம் தாமதமாக முடியும். வீட்டில் சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பலகீனர்களாக பார்க்க விரும்பல, நான் பலனா எழும்பணும். எத்தனையோ மனுஷர்கள் போன வருஷத்தில் புதைக்கப்பட்டாங்கன்னு உங்களை என்னை உசுரோட வச்சிருக்காருன்னா இன்னி என்னவோ செய்ய வேண்டிய இருக்கு. நான் தெளிவா நிக்கிறா தெரியல. ஐ ஃபீல் தட். அதை உணர்றேன். நம்மை விட உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுகள் கொடுக்கப்படல. ஒன்றுக்கும் உதவாத எதிர்காலம் என்கிற ஒரு கேள்வியோடு புறப்பட்ட நம்ம இந்த ஆண்டின் துவக்கத்தை கண்டு இந்த இரவிலே இந்த சத்தத்தை கேட்க பண்ணி இருப்பார். ஆனா எலியா சொல்றார், போதும் ஆண்டவரே, என் ஊழியத்தை முடிச்சுக்கிறேன்ற. ஆண்டவர் சொல்ல, இல்லடா, உன்னை நான் அழைத்தது இனிதான் இருக்குது. உன்னை நான் அபிஷேகித்ததனுடைய நோக்கமே தான் இருக்கு. ஒரு தனி மனுஷனுடைய எதிர்ப்பை பார்த்து, ஒரு தனி மனிதனுடைய சத்தத்தை கேட்டு நீ போதும்னு ஏன் நினைக்கிற? உன்னை நான் அல்லவா அழைத்தேன். அவர்களுக்கு இருக்கிறதை விட உனக்கு பலன் இருக்கிறது அல்லவா? அதாவது தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் சத்துருவை திரளாக பார்த்துவிட்டு சொல்லுகிறான், ஐயோ எஜமானனே, நம்ம இப்ப என்ன செய்வோம்? கண் திறக்கப்படுகிறது. வேதம் சொல்லுது, அவர் சொல்றார், அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. அதுதான் நம்மிடத்தில் இருக்கிற ஸ்ட்ரெங்த் தெரியல, நம்மிடத்தில் இருக்கிற பலன் தெரியல. அதுதான் தோல்வி. இந்த உலகத்திலே என் தேவன் உங்களை என்னையும் வச்சிருக்கார் அப்படின்னா இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற பலனை தராம வச்சிருக்க மாட்டார்னு. புரியுதுங்களா? காலையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்ல, ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை வைக்கிறது போல் நான் உன்னை வச்சிருக்கேன். அதை சாப்பிடுறதுக்கா? ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சே ஓநாய்க்குள்ள வச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எவன் நினைச்சாலும் இவனை திங்க முடியாதுன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தாம பிரச்சனைக்கு நடுவில் வைப்பாங்களா? ஹல்லேலூயா.
ஆமென். எகிப்து ராஜா பார்வோன் அவர்களை ஒடுக்க 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 இவங்க பல மடங்கு என்ன செய்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் பெருகுகிற கிருபையை உங்களுக்கு கொடுத்துட்டு ஒடுக்கிற அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு பிளான் பயங்கரம். ஒடுக்கிறதுக்கு அவனுக்கு ஐடியா கொடுத்தார், பெருகிறதுக்கு இவனை கிருபை கொடுத்தார். அவன் ஒடுக்கனா இவன் பெருகனா, அவன் ஒடுக்கனா இவன் பெருகனா. அதுதாங்க இந்த நாட்களில் என் தேவன் நமக்கு தந்த ஸ்ட்ரெங்க். பிரச்சனை இல்லாததுனால் வளருகிறதல்ல சபை, பிரச்சனை இருக்கும் பொழுது வளர்கிறது சபை. அது கர்த்தருடைய சபை. சத்துருக்களே இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. பூதாவன் சத்துரு, நான் இன்னும் சாகாம இருக்கேன், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் வாழ்ந்தாங்க தெரியுமா? அவர்களுக்குள் இருந்த இந்த குறைவில்லாத பலன், அவர்களுக்குள் இருந்த இந்த கீழ்ப்படுத்துகிற பலன், அவர்களுக்குள் இருந்த அந்த நிலையான பலன், அவர்களுக்குள் இருந்த இந்த செயல்படுகிற பலன் அவர்களை எதற்காக ரட்சித்ததோ அதை செய்யாமல் அது விடவே இல்லை. இந்த 3வது நாளில் தேவன் உங்களை பலப்படுத்த ஜெபிக்க போகிறேன். யாவரும் எழும்பி போமா? வெரி குட். நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. வெரி குட். எழும்புங்கோ. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாச ஒரு விசுவாச அறிக்கை இடுதல் உங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்து, கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லுங்க பார்க்க. கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு கணம் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். உண்மையிலம்மா எங்கிருந்தோ அந்த பலன் வரலம்மா, உங்களுக்குள்ள அது இருக்கு. அது உங்களை ஆளுகை செய்ய போகிறது, அது உங்களுக்குள்ள பலன் கொள்ள போகிறது. அவ்வளவுதான். மாம்சம் பலனடைந்து ஆவி மங்கி போயிருக்கிற சிலருங்க இருக்காக, அவர்களை தோத்திர ஆவியை கீழ்ப்படுத்துகிற ஒரு தேவ பலனை கர்த்தர் நமக்குள்ளே தர விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த பலன் அடைய விரும்புறீங்க? நீங்க சொல்லணும், நான் பலகீனன் அல்ல, பலன் உண்டு. அப்படி சொல்லணும், எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க அந்த வார்த்தை, எனக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு. சொல்லுங்க, எனக்கு உண்டு. கையை கட்டிட்டா நிக்க அந்த ரப்பர் மூடிடுவான். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. சத்தமா, எனக்கு பலன் உண்டு. ஆமா, ஒரு கணம் உங்க 2 கைகளை உயர்த்துங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு பிரேயர். கண்களை மூடி, அந்த பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு வேணும். நீங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கண்ணே. சிலருடைய தரிசனம் இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்கு. சிலரை சத்துருக்களின் நடுவில் இருந்து உங்களை மீட்டு உங்களை இந்த தேசத்தில் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் சத்த எல்லைக்குள் இருக்கிற சில குடும்பங்களை தெய்வன் சில சங்கிலிகளுக்குள் இருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்க அன்னைக்கு அதை மேற்கொண்டு எழும்பி வெளியே வர போறீங்க. நீங்க வெளியே வர போறீங்க. ஒரு கோழி குஞ்சை எடுத்துக்கிடுங்க. அது வெளியே வருகிற நாள் வந்த உடனே யாரும் முட்டையை உடைச்சு கொடுக்கறது இல்ல, அதுவே உடைச்சிட்டு வெளியே வந்துடுது இல்ல. அத மாதிரிதாங்க இன்னைக்கு ராத்திரியில உங்க மேல வெளிப்படுகிற உங்களுக்குள் இருக்கிற பலன் சில தோடுகளை உடைச்சிட்டு, சில மூடிகளை உடைத்து விட்டு, சில தடைகளை உடைத்து விட்டு வெளியே வருவதற்கு ஒரு தேவ பலனை இன்றைக்கு ராத்திரியில் அவர் தர விரும்புகிறார். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஜனங்களை மேற்கொள்ளுகிற கிருபையினால் இப்பொழுது கர்த்தர் பலப்படுத்துவீராக. கைகளை தட்டி, இப்பொழுது கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நிறுத்தக்கூடாது. சிம்சோன் ஆண்டவரை பார்த்து கடைசியாய் ஜெபித்தான், ஆண்டவரே இப்பொழுது என்னை பலப்படுத்தும்,
இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் அநேகரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். துதிக்கும் பொழுது பலப்படுகிறோம், ஆராதிக்கும் பொழுது பலப்படுகிறோம், ஆவிகளை நிரம்பும் பொழுது பலப்படுகிறோம், வசனத்தை கேட்கும் பொழுது பலப்படுகிறோம். இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அந்த பலனும் ஏன் பலப்படணும்? இன்னும் நீ போக வேண்டிய தூரம் இருக்கிறது. ஏன் பலப்படணும்? இனி மேற்கொள்ள வேண்டிய இடம் இருக்கிறது. ஏன் மேற்கொள்ளணும்? நீ செய்து முடிக்க வேண்டிய தரிசனம் இருக்கிறது. ஏன் மேற்கொள்ளணும்? நீ சாதிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன் மேற்கொள்ளணும்? நீ கீழ்ப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஏன் மேற்கொள்ளணும்? நீ கட்ட வேண்டியது இருக்கிறது. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை. தேங்க்யூ. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஒரு முறை கூட இந்த சத்தம் உயரட்டும். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஒரு முறை கூட நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரவிலே நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜனங்களுக்கு காண்டாமிருகத்திற்கு பலன் உண்டு. அந்த பலத்தின் மகத்துவம் மேன்மையானது. அது ஒரு நாளும் குறைவில்லாதது. அது எதையும் கீழ்ப்படுத்தத்தக்கது, என்றைக்கும் நிலையானது, எதையும் செய்ய வல்லது. அது செய்ய பண்ணுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரியில் இந்த தேசத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற மகிமையான வல்லமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அநேக நேரங்களிலே தங்களை பலகீனர்களாய் பார்த்து தேவனுடைய அழைப்புக்கு இணங்க முடியாது அநேக குடும்பங்கள் இருக்கிறதையா. இந்த ராத்திரியிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஐயா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ராத்திரியில் இயேசுவின் நாமத்திலே அந்த பலன் அவர்களுக்கு வெளிப்படுவதாக. சிறையிருப்பில் இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. காரணம், அவனுக்கு பலன் உண்டு. அவனை கட்ட முடியாது. அவனுக்கு பலன் உண்டு. அவனை நிறுத்த முடியாது. அவனுக்கு பலன் உண்டு. அவனுக்கு அபிஷேகம் உண்டு. இன்றைக்கு ராத்திரியில் அந்த பலன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. தேவன் கொடுத்த மகிமையான விடுதலைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபையில் தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடும். வருகிற நாட்களிலே ஆண்டவர் இன்னும் பேசும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்ப இரு கரம் உயர்த்தி ஆர்ப்பரிப்பாக சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா,